நமஸ்தே. ஸ்ரீ பரஞ்சோதி கல்கீச்சரணம். ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் அற்புதத்தை கேட்போம். நான் சென்னை மேற்கு மண்டலத்தைச் சேர்ந்த சுவாமிநாதன் ஆர். எனது ஹோம அற்புதத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஹோமத்தில் கலந்து கொள்வதற்கு முன்பே பூஜை உற்சவத்தின் புனித நேரத்தில் எனக்கு அற்புதம் ஏற்கனவே தொடங்கிவிட்டது. நான் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானிடம் உயர் பதவி மற்றும் சிறந்த சம்பளத்திற்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன். 20 வருட அனுபவத்துடன் நான் 2 மாநிலங்களை மட்டுமே கையாண்டேன். ஆனால் 4 மாநிலங்களுக்கு தலைவராக வேண்டும் என்ற ஆழ்ந்த ஆசை எனக்கு இருந்தது. ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் தெய்வீக அருளால் எனது சக ஊழியர்களில் ஒருவர் என்னை ஒரு நிறுவனத்திற்கு பரிந்துரைத்தார். முதல் நேர்காணல் சரியாக நடக்கவில்லை என்றாலும் ஒரு வாரத்திற்குள் அதே காகிதத்துறையைச் சேர்ந்த மற்றொரு நிறுவனம் BILT லிமிடெட் தென்னிந்தியாவிற்கான மேலாளர், காப்பியர் அண்ட் BAP பதவிக்கு என்னை அழைத்தது. நேர்காணலில் நாளில் எதிர்பாராத விதமாக எனது அலுவலக நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டன. இதனால் நான் கலந்து கொள்ள முடிந்தது. அற்புதம் ஏற்கனவே தொடங்கிவிட்டது. வழக்கமாக விண்ணப்ப படிவங்கள் தேர்வுக்கு பிறகு நிரப்பப்படும். ஆனால் என் விஷயத்தில் அவர்கள் அதை முன்கூட்டியே பூர்த்தி செய்யும்படி என்னிடம் கேட்டார்கள். காத்திருக்கும் போது நான் தொடர்ந்து எனது அந்தர்யாமினான ஸ்ரீ பகவதி பகவானிடம் பேசினேன். மதிய உணவுக்கு பிறகு இருந்த நேர்காணல் மனிதவளத் தலைவர் மற்றும் NSM உடனான நட்பு விவாதமாக மாறியது. ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் அருளால் தென்னிந்தியாவின் மேலாளராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். கல்லூரி படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு மவுண்ட் ரோடில் ஆக்ஸ்போர்ட் அகராதிகளை விற்பனை செய்து வந்த எனது வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது இன்று நான் தென்னிந்திய தலைவராக நிற்கிறேன். இதற்கு ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் எல்லையற்ற கருணையே காரணம். நவராத்திரியின் போது சத்தியலோகத்திற்கு செல்ல முடியாவிட்டாலும் நேமத்தில் ஒரு நாள் பூஜையில் கலந்து கொண்டேன். அங்கு அவர்களின் தெய்வீக இருப்பை நான் வலுவாக உணர்ந்தேன். செயல்முறையின் போது ஸ்ரீமூர்த்தியில் இருந்து ஸ்ரீ அம்மா என்னை அன்புடன் தமிழில் உள்ளே அழைத்து, வாங்க மேலாளர் சார், எப்படி இருக்கீங்க என்றார். புதிய நிறுவனத்தில் சேருவது குறித்த எனது பயத்தை நான் தெரிவித்த போது ஸ்ரீ அம்மா அருகில் வந்து, ராஜா எப்போதும் ஒரு ராஜாதான் என்றார். அந்த நொடியில் எனது பயம் எல்லாம் மறைந்துவிட்டது. எனது ஏற்பு கடிதத்தை பெற்று நவம்பர் 11ஆம் தேதி எனது புதிய நிறுவனத்தில் சேர்ந்தேன். ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் அளவில்லாமல் கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், நேசிக்கிறார் என்பதற்கு என் வாழ்க்கையே ஒரு சான்றாகும். நாம் அவர்களை மறந்தாலும் அவர்கள் நம்மை ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். தோல்விகள், உடைந்த குடும்பம் மற்றும் பட்டம் இல்லாத 17 வயது சிறுவனிலிருந்து 41 வயது வெற்றிகரமான தொழில் செய்யும் நபர் வரை இந்த முழு பயணமும் அவர்களின் தெய்வீக ஆசீர்வாதமாகும். ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் தெய்வீக தாமரை பாதங்களில் பல கோடி நன்றிகள் மற்றும் நமஸ்காரங்களை சமர்ப்பிக்கிறேன்.